தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட இருக்காரு. இதற்கான பணிகளை கழக தொண்டர்கள் படு தீவிரமாக செய்து வருவதும், மேலும் தற்பொழுது 5 மெகா திட்டங்களை நம்ம தளபதி விஜய் அவர்களுமே போட்டிருக்காரு. கடந்த ஆண்டு முதலே 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழாவை தொடங்கி, இது கல்வி சார்ந்ததாக இருக்க நிலையில அடுத்ததாக அரசியல் மாநாடு பிரம்மாண்டமாக நடத்த இருக்காராம். அந்த வகையில ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு மற்றும் 10 மாவட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டிருப்பதும், அதுல பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்தில் திருச்சியில் பிரம்மாண்டமாக முதல் மாநாடுமே நடக்க இருக்கு. மேலும் 100 சட்டமன்ற தொகுதிகளிலுமே நடைபயணம் மூலமாகவே சென்று மக்களுடைய கருத்துக்களை தளபதி விஜய் அவர்கள் கேட்க போக இருப்பதாகவும், நடைபயணம் மூலமாக தளபதி விஜய் அவர்கள் செல்வது எந்த அளவிற்கு சாத்தியம் என்ற கேள்வியுமே எழுந்து வந்திருக்கு. தேர்தல் ஆணையத்தில் கட்சியுடைய பெயரை பதிவேற்றம் செய்த அடுத்த நாளே கட்சியுடைய கொடியையுமே அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும், கட்சியுடைய பெயருக்கு கொடி மற்றும் சின்னம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆகையால தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடி எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. எனவே 2026இல் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி ஏற்படுத்த உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.